ஆணவ கொலைகள்ங்கிறது தவறானது தான். ஆனால் அதை வந்து இன்னொருத்தருக்கு நம்ம சொல்ல முடியுமா? எப்பா நீ விட்டுருப்பா அப்படின்னா உன் வீட்டில் இருந்தால் சும்மா இருக்கான்னு கேட்பாங்க. பெண் வந்து நம்மளாக தான் பிரித்து வச்சுக்கோம். ஜாதி, மதம், இனம், ஊர்க்காரன், தெருக்காரன், பக்கத்து ஊர்க்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இப்படி நம்ம தானே அதை டிசைட் பண்ணி வைக்கிறோம். ஆனால் அதனால் முதல்ல போதிய ஒரு மக்களுக்கான ஒரு தெளிவு இல்லாதது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கான நேரம் வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை. அவர் இப்போ எடுக்கிற முடிவுகள் எதுவுமே அவருக்கு சாதகமான முடிவுகளாக இருக்காது. அது எந்த கட்சியோட கூட்டணி போட்டாலும் அவரோட நிலைமை இதுதான். ஏன்னா கோச்சார பலன்கள் எதுவுமே ஒரு நிலையான தன்மை இல்லை. அதனால் மக்களே மனக்குழப்பத்தில் தான் இருக்காங்க. வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு மை ஷோ. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அரசியல் வந்து இன்றைக்கி பயங்கரமாக சூடு பிடிச்சிட்ருக்கு. ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், மக்களிடையே பயங்கர பரபரப்பை நோக்கி 2026 எலெக்ஷன் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அதை பற்றி பல விஷயங்கள் பேச இன்று நம்முடன் வந்து நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வர் அவர்கள் இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அது இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அதிமுக ஆட்சியிலையும் நிறைய ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. சாதி சம்மந்தப்பட்டு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அது எதுவுமே இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிக்கல. ஆனால் திமுக ஆட்சியில் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை, கவின் பிரச்சனை உட்பட எல்லாமே பூதாகரமாக வெடிக்கக்கூடிய பிரச்சனை, மக்களே கொந்தளிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. இது என்னதான் பிரச்சனை? இது வந்து நேர பிரச்சனையா இல்லை அவங்களோட ஆட்சி கால பிரச்சனையா? ஆதி காலத்துலேருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்குது. மனிதன் வந்து ஆண், பெண், திருநங்கை, இந்த 3 பேர் தான். இதில் எந்த குழப்பமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆண் வந்து உலக நாடுகளில் எந்த ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பிறக்கும். அப்படின்னா அது என்னது? ஒரே இனம் தானே. ஒரு மனிதன் வந்து குதிரையை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியாது. குரங்கை கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுக்க முடியாது. குரங்குலேருந்து மனுஷன் வந்தானே. அப்போ குரங்கோடையும் பிள்ளை பெற்றுக்க முடியாது. அப்போ மனிதன்கிறது ஒரு தனி இனம். இந்த இனத்தில் ஆண், பெண், திருநங்கைன்னு 3 பேர் தான் இருக்காங்க. அதில் திருநங்கைக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ரைட்டா? ஆண், பெண் மட்டும்தான். அப்போ இந்த ஆண், பெண் வந்து நம்மளாக தான் பிரித்து வச்சுக்கிறோம். ஜாதி, மதம், இனம், ஊர்க்காரன், தெருக்காரன், பக்கத்து ஊர்க்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இப்படி நம்ம தானே அதை டிசைட் பண்ணி வைக்கிறோம். ஆனால் அதனால் முதல்ல போதிய ஒரு மக்களுக்கான ஒரு தெளிவு இல்லாதது தான் இன்னுமே. ஏன்னா இந்த தெளிவு வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த தெளிவு வந்துட்டா வந்து ரொம்ப தெளிவாக ஓட்டு போடுவாங்க. ஸோ அது இருக்க வரைக்கும் நம்மளும் எதையாவது ஒன்று சொல்லி இப்படி நம்ம சொல்கிறான், உண்மையிலே புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? நான் சொல்கிறது புரியுது. ஆண், பெண், அது யாரை வேணால் இங்கே வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஊரில் பொண்ணு தரலையா, இல்லை அவங்களுக்கு பொண்ணே கிடைக்கலையா, வேறு பக்கம் போய் கல்யாணம் பண்ண, ஏன் போய் ஒருத்தன் அடிக்கிறவன்ட்ட போய் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடணும். இல்லை எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காதா அப்படி இப்படிலாம் நம்ம இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணவங்களை போய் கேட்டால் தெரியும். எல்லோரும் வந்து ஏங்க கல்யாணம் பண்ணி நான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு போய் நான் இன்னொரு இதில் கல்யாணம் பண்ணுறேன், ஏன் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா, இதனால் வந்து ஒரு பெரிய பிரிவு வருது, சேர்க்கை வருது. இவங்க ஒன்றா சேர்ந்தாலும் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. இவங்க பிரிஞ்சு போனாலும் முதல்ல படித்தவங்க நம்ம வேலையை பொருளாதாரியாக முன்னேறணும், நம்ம குடும்பம் முன்னேறணும். பெற்றவங்க எதுக்காக அங்கே படிக்க வைக்கிறாங்க? குடும்பம் முன்னேறணுங்கிறதுக்காக தான். இப்போ ஊர் எதுக்கு முன்னேறணுங்கிறது, மற்றவங்கள விட நம்ம எஜுகேட்டட் ஆகணும், சண்டை சித்திரவு போடக்கூடாது அப்படின்றாங்க. உலக நாடுகளில் நம்ம நாடு வந்து பெருசாக இருக்கணும், இந்தியாவில் தமிழ்நாடு வந்து முன்னேற்றமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பொருளாதார ரீதியாக முன்னேறணும். நம்ம அந்த சிந்தனைகள் எல்லாமே அதில் போகணும். சும்மா இந்த கல்யாணத்திலே வந்து உரண்டை இழுத்துக்கிட்டு தெரியாது வந்து அவ்வளோ சிறப்பானது இல்லை. ஆனால் நம்ம அதை அப்படி சாதாரண சொல்கிறோம்னு நினைப்பாங்க. ஆனால் இது ஒரு சீரியஸான விஷயம். ஆணவ கொலைகள்ங்கிறது தவறானது தான். ஆனால் அதை வந்து இன்னொருத்தட்ட நம்ம சொல்ல முடியுமா? எப்பா நீ விட்டுருப்பா அப்படின்னா உன் வீட்டில் இருந்தால் சும்மா இருப்பியான்னு கேட்பாங்க. ஆமாம், கரெக்டு தான். கரெக்டாக இப்படி நம்மை நோக்கி கேள்விகள் வரும். அதனால தான் பொதுமக்கள் அதில் விலகி போகிறாங்க. இதெல்லாம் ஏன் ஜோதிட ரீதியாக ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனியை பார்க்குறதோ, செவ்வாய் ராகுவை பார்க்குறதோ முறையற்ற திருமணத்தை ஏற்படுத்திடும், முறையற்ற சிந்தனைகளை ஏற்படுத்தும். ஏன் நான் பண்ணக்கூடாதா, எது சொன்னாலும் பண்ணக்கூடாதாம்பாங்க. ஆனால் அப்போ திருமணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளோட மதம், நம்மளோட கலாச்சாரம், அது சார்ந்த முரண்பட்டவங்க மேலே ஈடுபாடு வரும். அப்போ செவ்வாய் சனி சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரியான ஒரு ஜாதிய மறுப்பு,
மத மறுப்பு அல்லது நாடுகள் கடந்து திருமணம் பண்ணுறது, இது மாதிரி அமைப்புகள் ஏற்படும். அது ஏன் இந்த நேரத்தில் நடக்குது இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் வந்து ராகுவையும் சனியையும் பார்த்தார். ஸோ அது வந்து நாட்டில் இதனால் மத கலவரங்கள் அல்லது வந்து ஜாதிய பிரச்சனைகளை தூண்டக்கூடிய நேரமாக தான் இப்போ இருக்குது. இது எப்போ மாறும் அப்படின்னா, இப்போ கன்னிக்கு செவ்வாய் வந்திருக்காரு, இப்போ சனியை பார்க்குறாரு. செவ்வாய் சனினாவே செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு கொலகாரன்னு வச்சுக்கோங்களேன், சனிங்கிறது ஒரு குடிகாரன். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ பிரச்சனை தான் வரும். அப்போ பிரச்சனைகள் தரக்கூடிய நேரம் தான் இருக்குது. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 90 நாளாக நடந்துட்டுருக்கு. மார்ச் 29 ஸ்டார்ட் ஆச்சுங்க இந்த கிரக இணைவுகள் பூரா. அதிலருந்தே இப்போ மக்களுக்கு மாறி மாறி ஒரு போராட்டம் இருக்குது. ஒருத்தன் இதே நியாயம்னு பேசுவாங்க, ஒருத்தன் அதில் என்னங்க நியாயம் இருக்கும்பாங்க. கரெக்டா? இந்த மக்கள் வந்து ஒரு குழப்பத்திலே வைக்கக்கூடிய நேரம் தான் இப்போ நடக்கிற கோச்சாரங்கள். அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இப்போது கன்னிக்கு போயிட்டாருன்னு நீங்கள் இல்லையா, இப்போ கன்னிராசிக்கு, அப்போ கன்னிராசி சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்தது, இப்போ கன்னிராசிக்கு செவ்வாய் போயிருக்காரு. இப்போ கன்னியிலேருந்து மீன ராசியில் இருக்க சனியை பார்க்குறாரு. அப்போ கடுமையாக பாதிக்கப்படுறது யாருன்னா கன்னிராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்க தான். ஐயோ, நான் கன்னிராசி தான். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம எடுத்த முடிவு சரிதானா, இல்லை வேறு மாதிரி முடிவுகள் எடுக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை, ஏன்டா வாழ்கிறோன்னு ஒரு விரக்தியான மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி எது ஏன் பிறந்தோம், எதுக்கு செய்கிறோம், ஏன் வாழ்கிறோம், இப்படியெல்லாம் சிந்தனைகளை ஏற்படுத்துறது அந்த செவ்வாய் சனி. அது வந்து பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதான் சார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுகவே இருக்குது, எந்த சைடு திரும்பினாலும் பாசிட்டிவிட்டி தான். தொடர்ந்து மக்கள் வந்து ஆதரவு வந்து கூடிக்கிட்டே போகுது. மக்கள் எல்லாரும் வந்து அதிமுக வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவோட டைம் ரொம்ப நல்லா இருக்கா? இப்போ சனி வக்ரமானார், அது வந்து அதிமுகவுக்கு அந்த கட்சியோட ஜாதக அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது. அதே நேரம் கட்சி தலைமை திரு எடப்பாடி அவர்களுக்கும் இப்போ உள்ள இந்த வக்ர பயிற்சி நல்லா சாதகமாக இருக்குது. இது மேலும் வரக்கூடிய குரு பயிற்சியில் இவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ குரு வக்ரம்ங்கிறது நடக்க போகுது, இந்த அக்டோபர் 15 தேதிக்கு மேலே நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு ஒரு சின்ன பூமை கொடுக்கும். இதை அவங்க கிட்டேயே பிடிச்சிக்கும். இந்த பாசிட்டிவாக அவங்க அப்படியே மேலும் மேலும் உயர்த்திட்டு போனாங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக அதை இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தலைமை கையில் தான் இருக்குது. நல்ல நண்பர்களாக இருந்தாங்க, இபிஎஸும் சரி ஓபிஎஸும் சரி. இப்போது ஓபிஎஸோட நிலமை என்னன்னு நமக்கு தெரியும். காலைல சிஎம் ஜாக்கிங் போகும்போது அவர் பின்னாடியே துரத்துறாரு, திருப்பி வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. ஏன் ஓபிஎஸ்க்கு இந்த நிலமை? அவரோட நேரம் எதாவது சரியில்லாமல் இருக்கா? பொதுவாக அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அதனால் இப்போ உள்ள சூழ்நிலை இப்படியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம தேர்தல் நேரங்களில் நிறையா மாறுபடக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறத நம்ம தொடர்ந்து இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், இனிமேலும் அப்படி தான் நடக்கும். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கான நேரம் அவ்வளோ சாதகமாக இல்லை. ஏன்னா 7.5 சனி ஆரம்பித்தது அப்படின்னாவே அவங்களுக்கு பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ நாளில் குரு இருந்தால் நாய்படாத பாடும்பாங்க. அப்போ நம்ம தேவையில்லாத இந்த நேரத்தில் நம்ம சந்திக்கக்கூடாதவங்கள சந்திக்கிறது, அல்லது நம்ம சந்தித்து அவமானப்படுறது, எதிர்பார்த்தவங்கள்ட்ட ஏமாற்றத்தை சந்திக்கிறது, இப்படியான ஒரு சூழ்நிலைகள் தான் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் இப்போதைக்கு அவசரப்படக்கூடாது. வரக்கூடிய குரு பயிற்சி திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வக்ர நேரத்தில் உக்கிர பலன் சொல்லுவாங்க. அது 7.5 சனியில் கூடுதலாக தான் இருக்கும். அப்போ எடுத்து வைக்கிற அடியெல்லாம் கண்ணி வெடியாக இருக்கேப்பா, எந்த பக்கமும் போக முடியல, இங்கிட்டு போனால் முட்டுறாங்க, அங்கிட்டு போனால் முட்டுறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னாலும் கூட பண்ணலை அப்படின்னு மனக்குமுறல்கள் இருக்கும். யாரை நம்பி போனாலும் நம்ம ஏமாற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகள் தான் அவருக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்மளும் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கணுங்க கூடாது. ஏன்னா எந்த முடிவாக இருந்தாலும் காலத்தில் எடுக்கணும். அதை தவற விட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தட்டையும் போய் நம்ம கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வந்துருங்கிறதெல்லாம் பொதுவாகவே இந்த 7.5 சனிங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதே இப்போ தான் அவருக்கு புரியும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஒரே ஆப்ஷன்
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட சரண்டர் ஆகிறது தான் நல்ல விஷயம். அது வந்து எப்படி நம்ம கஷ்டப்பட்டால் எங்கே போவோம்? சாமிகிட்ட தான் போவோம். சாமி நீ தான் காப்பாற்றுன்னு கடைசியில் போவோம். அப்போ அதே மாதிரி அரசியல் பண்ணுறவங்களுக்கு நம்ம போகக்கூடிய இடம் மக்களை தேடி தான் போகணும். அவர் எந்த அளவுக்கு மக்களை நோக்கி போகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது ஓபிஎஸ் வந்து டிஎம்கேலையும் இல்லை அதிமுகவிலையும் இல்லை அப்படிங்கிறத வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாரு. அவர் டிவிகேல விஜயுடன் இணைவதற்கான ஏதாவது நேர பலன்கள் இருக்கா? இல்லை, அவர் இப்போ எடுக்கிற முடிவுகள் எதுவுமே அவருக்கு சாதகமான முடிவுகளாக இருக்காது. அது எந்த கட்சியோட கூட்டணி போட்டாலும் அவரோட நிலைமை இது தான். ஏன்னா ஜென்மச்சனியில் வக்ரமாயிருக்கார். அப்போ ஜென்மச்சனி வைக்கிறனா அவர் வனவாசம் போன மாதிரி நம்ம எந்த பக்கம் போனாலும் நமக்கு சரியில்லாத சூழ்நிலைகள் தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவர் வக்ர நிவர்த்தி நவம்பர் 29 வருது. ஸோ அது வெயிட் பண்ணாருன்னா அந்த அக்டோபருக்கு மேலே குரு அதிசாரமாக அடுத்த இடத்துக்கு 5ல் குரு போகிறார். குரு உச்சம் பெற்று இருப்பார், ராசியை பார்ப்பார். ஸோ அதெல்லாம் அவருடைய ராசிக்கு கூடுதல் பலமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்த முடிவுகளையும் எடுக்கலாம். கொஞ்சம் தள்ளி போடுறது அவருக்கு நல்ல ஒரு முடிவு. இப்போ அரசியல் எலெக்ஷன் நெருங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லாருக்குமே உடல்நிலை குறைவுங்கிறது பயங்கரமாக ஏற்பட்டுட்டு இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களையும் ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சு அதுக்கப்புறம் வெளில வந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஏன் அந்த நேரம் மட்டும் ஏன் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏற்படுது? இல்லை இதெல்லாம் நாடகமாக நடிப்பா? அப்படி எதுவுமே இல்லை. இப்போ நடக்கிற டைம் சிம்ம ராசியில் கேது பயிற்சியானார். ஸோ அது கூட இப்போ செவ்வாய் வந்து அந்த வீட்டில் கூடுதலாக இருந்தார். அப்போ அந்த சிம்ம வீட்டில் செவ்வாய் கேது இரண்டுமே தலைமையை பாதிக்கும். ஏன்னா சிம்மங்கிறது வந்து அரசாங்கம், அரசியல். அப்போ அரசாங்கம், அரசியல் உலக அளவில் எல்லாரோட அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு கெட்ட நேரம் பிடிச்சி ஆட்டுச்சு. நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருப்போம். அவருக்கு ரஷ்யாவில் புட்டின் அவர்களுக்கும், அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும், ஈரானில், உக்ரைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உலக நாடுகளில் இருக்க எல்லா தலைவர்களுக்குமே ஒரு பலவித பிரச்சனைகளை சந்தித்தாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த கேதுவோட பெயர்ச்சி தான். அதுவும் இல்லாமல் 8ல் ராகு சிம்மத்துக்கு நேரடி 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அதுவும் வந்து வதை. அப்போ வதை உள்ள இடம் 7ஆம் இடம்ங்கிறது வதை. அப்போ வதை இருக்க இடத்துல ராகு இருக்கனால இவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அல்லது வந்து தலைமை பதவிக்கு ஆபத்து வரக்கூடியது, உயிர் பாதிப்புகள், கண்டங்களை தரக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் கேது இருந்தது. இப்போ பயிற்சி ஆகிட்டார், செவ்வாய் கன்னிக்கு போயிட்டார். ஸோ கொஞ்சம் குறையும். மற்றபடி இது முழுமையாக மாறணும் அப்படின்னா அக்டோபர் 14க்கு மேலே ஒரு மாற்றம் இருக்குது. எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். வக்ர பயிற்சி நிவர்த்தி வந்து நவம்பர் 29 ஆன பிறகு நேர் பாதையில் போகும். வக்ரங்கிறது ரிவர்ஸ். அப்போ எதெல்லாம் நமக்கு இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ அது மாதிரி தான் ரிவர்ஸ் சூழ்நிலை தான் இப்போ எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். நவம்பர் 29க்குள்ள நேர் பாதையில் அவங்களே போவாங்க. ஸோ மக்களுக்கு எப்படி நேரம் இருக்குது, எப்படி இருக்க போகுது இதுக்கப்புறம்? மக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு தான். ஏன்னா மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடியவங்க. அரசியல்வாதிகள் வந்து என்ன வேணாலும் பேசலாம். நான் வந்து அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் வாக்குறுதி கொடுக்கலாம். அல்லது வந்து அவங்க மக்கள் எதிர்பார்த்துக்கு நேர்மாறாக கூட செயல்படலாம். அல்லது மக்களுக்கு நெருக்கமாகலாம். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான நேரம் தான். ஏன்னா கட்சியில் இருக்கவங்க வேறு, அவங்க சின்சியராக இருப்பாங்க. அது அவங்க கட்சி விசுவாசமாக 2 இதுலையும் இருப்பாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தராசோட முள் மாதிரி தான். இங்கிட்டும் அப்படியே ஆட அவங்க அப்படியே ஆசோலேஷன்லேயே இருப்பாங்க. முன்னாடி மாதிரி மக்கள் இல்லை. இப்போல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் பேசுகிற அளவுக்கு பேசட்டும், பார்த்துக்கலாம், இன்னும் தேர்தலுக்கு நாள் கிடக்கல அப்படிங்கிற அளவில் தான் மக்கள் இருக்காங்க. அதையே தான் வந்து ஜோதிட ரீதியாகவும் இருக்குது. ஏன்னா கோச்சார பலன்கள் எதுவுமே ஒரு நிலையான தன்மை இல்லை. அதனால் மக்களே மனக்குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவு எடுப்பாங்க. தொடர்ந்து வந்து எங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி அரசியலும் சரி ஆணவ கொலைகளும் சரி எந்த அளவுக்கு நேர இன்மை காரணமாக எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.